நமது நாட்டிலே பல சட்டத்துறைகள் இருக்கிறது, பல நீதி விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. அவற்றிலே கடைபிடிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தால் அதிலே ஏராளமான வார்த்தைகள் உருது மொழி சார்ந்த, அரபு மொழி சார்ந்த வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த சட்டம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது அப்படிங்கிறான். முஸ்லிம்கள் அறிந்த வார்த்தை அமல். அமல் செய்யுங்க. தப்லீக் ஜமாத்காரங்க சொல்லுவாங்க அமல் செய்யுங்க தான், அமல் செய்யுங்க தான். அந்த அமல் தான் இது. அமல் என்பது அரபு வார்த்தை. அதுபோல பஞ்சாயத்து என்கிறார்கள், கிராம பஞ்சாயத்து. ஆயத்து என்றால் சாட்சி என்ற அர்த்தம். ஆயத்து என்பதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. அந்த ஆயத்து என்ற வார்த்தை அரபு மொழியில் உள்ள ஒரு சொல். இப்படியாக ஏராளமான சொற்கள் அரபி மொழி சார்ந்த மொழி இருக்கிறது, உருதுல இருக்கிறது. அப்ப என்ன புரியுது என்று எடுத்து பார்த்தால், இவர்களுக்கு நீதியை, நியாயத்தை கற்றுக் கொடுத்தது நம்ம தான். மனிதர்கள் ஏற்ற விதத்தில் ஒரு அளவுக்கு சொன்னவர்கள் முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள். அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த சட்டத்தை தான் இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாணய முறை, சர்வே முறை. இன்னைக்கு பார்க்கும் சர்வே முறை. ஒரு இடம் யாருக்கு உள்ளது என்றால் அந்த இடத்தை நீங்க தோண்டினீங்கன்னா கீழே ஒரு கல் இருக்கும், நிலக்கல், அளவு கல்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை நீங்க எடுத்து பார்த்தா அந்த கல்லில் எழுதியிருப்பாங்களாம், இந்த கல்லு, இந்த இடம் இத்தனை அடியில இருந்து இத்தனை அளவு, ஏதோ ஒரு யூனிட் இருந்திருக்கும். அதை போட்டு இன்னாருக்கு சொந்தமானது, பாத்தியப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும். ரிஜிஸ்டர் எல்லாம் அன்னைக்கு கிடையாதுல. இன்னைக்கு என்ன பண்றாங்க, பதிவுத்துறை தனியா ஒரு துறை இருக்கிறது. அதுல போய் நம்ம என்ன செய்வோம், ஈசி போட்டு பார்ப்போம். ஒரு இடத்தை வாங்க போறோம்னு சொன்னா அந்த இடத்தை ஈசி போட்டு பாருங்க சொல்லுவாங்கல்ல. அந்த இடம் யாருக்கு உள்ளது, அதுல எதுவும் பிரச்சனை இருக்குதா, நாளைக்கு இந்த இடத்தை வாங்கினா எதுவும் வில்லங்கம் வருமா என்பதற்காக வேண்டி வில்லங்கம்லாம் போட்டு பார்ப்பார்கள். இன்றைய காலத்தில் அது இருக்கிறது. இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே அதை உண்டாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம் மன்னர்கள். அப்ப இப்படி எல்லாம் நம்ம நல்லா தானே செஞ்சிருக்கிறோம் இந்த நாட்டுக்கு. ஆனா நம்மளை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னா வித்தியாசமாக பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் நமக்கு எந்த முன்னுரிமையும் கிடையாது, ஸ்பெஷலா தர வேண்டாம். இருக்கிற ஒரு அடிப்படை நீதியாவது கொடுக்கலாமா இல்லையா, அதை கூட தர மறுக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் உள்ள போனான்னு எளிமையா வெளியே வர முடியுமா? கோவை கலவரத்திலே கைது செய்யப்பட்ட, கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கு தீர்ப்பு சொன்னாங்க தெரியுமா? 16 ஆண்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு சொல்கிறார்கள், இல்லை அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அப்போ 18 வருஷங்கள் அவன் உள்ள இருந்தானே, தப்பு பண்ண தூக்குல போடு, தவறு செய்து இருந்தால் தண்டிப்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. 18 வருஷம் 16 வருஷம் உள்ள வைத்து விட்டு வழக்கு நடத்தி முடித்து விட்டு இல்லை இன்னாரது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று தீர்ப்பு சொன்னால் இந்த 16 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் இவன் அடைந்தானே சிறையிலே துன்பம், அதற்கு என்ன விலை? இதனால் இவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டதே, அதற்கு என்ன நிலை, அதற்கு என்ன விடை பார்க்கிறோம். இந்த நாட்டில் மூமின்னு சொன்னா போதும், ஜாமீன் தர மாட்டாங்க.